இப்ப நீங்க 2 தடவை வந்துட்டே சபையை நல்லா புரிஞ்சுக்கிட்டே சபையில என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு உங்களுக்கு. அதையே அகத்திய பெருமானோட 2 கோபூஜை பார்த்துட்டே, 2 பூஜையா 3 பூஜையை பார்த்தீங்களா? 2 பூஜையை பார்த்துட்டே பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு சபையோட நிலை. இப்போ மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த சின்ன பிள்ளையில கீழே விழுந்து அந்த நிலைய அது அப்பப்போ அந்த விஷயத்துலேருந்து சரியாயிருச்சு. அப்பப்போ உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் அகத்திய பெருமான்கிட்ட சொல்லி நல்ல விஷயங்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு நிற்போம். அதற்குண்டான விஷயங்கள் என்ன எவ்வளோன்னு அகத்திய பெருமானை வணங்கி நின்றுங்க. உங்கள் பேர் முருகப்பெருமான், அபர்ணா. அந்த பாப்பாவும் எப்போ போயிட்டு வாங்க, அங்கே கட்டாயம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் உங்களுடைய அந்த புனர்ஜென்ம கோமாதா பூஜையை பார்க்க சொல்லியிருக்கு. அவங்கள வந்தப்போ இங்கே கூட்டு வர சொல்லியிருக்கு. அதையும் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து ஆசைகளெல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு வரைய நான் அகத்திய பெருமான்கிட்ட என்ன எவ்வளோன்னு கேட்போம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். உயர்மகா தடமாய் உன்னத சிவ சித்த தேவ நிலைகளின் வடிவமாய் சிவலிங்கம் அமர்ந்த தலமாய் அச்சிவலிங்க நிலையதை பரிசாக பெற்ற சித்தனவன் வாழும் மகாசபை தலமாய் விளங்கும் இச்சபை நாடி வந்த சித்தனின் சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னதமாய் வணங்கி நிற்கின்ற வேளைதனில் சரணாகதி நிலையோடு முழு முதல் நிலைதனிலே சபைதனை ஏற்று உன்னதமாய் வணங்கி நிற்கின்ற வேளைதனிலே உள்ளூர ஆன்ம நிலைக்குள் முழு முதல் நிலையாய் சபைதனை ஏற்று உயர்நிலை கொண்ட சபையே உன்னதமாய் பூவுலகமதிலே தர்மயுகம் என்னும் அற்புத யுகத்தை படைக்கின்ற ஆற்றல் பெற்ற சபையே என்றும் சபையின் ஆசான் உன்னத இறை குருவே உண்மை ஞான குருவே என்கின்ற நிலையை முதலாய் தன் சிரசினில் ஏற்று வளம் வருவதை ஆகமமாக அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது தன்னுடைய நிலை, தன்னுடைய நடை உடை பாவனைகள் யாவும் அற்புதமாய் ஒரு ஏறக்குறைய இறை தோற்றம் கொண்டதாய் வளம் வருவதையும் யாம் ஆகமமாய் உமக்கு உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்புடைய நிலை கொண்ட பணிநிலை தவிர தன் இல்லமதிலே அற்புத நிலை கொண்ட யோக தியான ஞான சித்த சிவநிலை கொண்ட வண்ண ஆடைகள் நீ உடையுமாறு நீர் உடுத்துமாறு அகத்தியன் யாம் ஆகமமாய் உரைக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட அதனை ஆகமமாகவும் ஏற்று சிவ சபை பற்றிய நிலைதனை உன்னதமாய் பிரபஞ்ச மகாசபை பற்றிய நிலைதனை நீர் கண்ணில் காண்கின்ற இறை பெருமக்களிடம் இறைநிலை நோக்கிய பயணம் மேற்கொள்ளும் பெருமக்களிடம் உரைத்து செல்வதை ஆகமமாக யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் தன் செவிதனில் ஏற்று கேட்டு உனை ஏற்று சபைதனை நாடி வராத நிலை கொண்ட வேலைதனிலும் அதனை உரைத்து செல்வது உன் ஆகமம். அதனால் ஏற்படுகின்ற புண்ணிய நிலையது உன் குடும்ப நிலையதை காத்து நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச மகாசபை வந்து நிற்கின்ற வேலைதனிலே பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் உள்ளூர உற்று நோக்கி வளம் வந்து அமர்ந்திருக்கும் சபைதனிலிருந்து செல்கின்ற பொழுது சரணாகதி நிலையோடு செல்கின்ற அவ்வேளைதனிலே அத்துணை கணங்களும் ஒன்றாக நிற்கும். படிப்படியாக மேலும் மேலும் இறை சபைக்கு தொண்டு புரிய வேண்டும், பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒரு பயன் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையோடு வளம் வருகின்ற பொழுது இறை சபை கணங்கள் எல்லாம் உன்னோடே வளம் வரும் அத்துணை சீடர்களோடும் வளம் வந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசா. அத்தகைய கணங்கள் அதன் இறை சிந்தனைக்குள் நீ வளம் வருகின்ற பொழுது அத்தகைய கணங்கள் படுகின்ற இன்பம் பேர் ஆனந்தம் பிரபஞ்ச மகாசபையில் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய தவநிலைக்குள் செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு செல்கின்ற பொழுது அற்புத சுபிட்சம் உனை வந்து அடையும் என்று அகத்தியன் உரைத்து மருதமலை என்னும் ஏற்றம் பெற்ற 7ஆம் படை வீடாம் அற்புத நிலை கொண்ட பாம்பாட்டி அமர்ந்து அரசாளுகின்ற இச்சபையிலிருந்து அவன் திருக்காவல் பணிபுரியும் மருதமலை சென்று திரும்ப அகத்தியன் யாம் உமக்கு ஆகமம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தடம் தனிலே அவ் ஆலயம் தனிலே
உன் நாமம் சிவமகா வாழை சித்த நாமம் உன்னுடைய புத்திரியினுடைய நாமம் உச்சரித்து அற்புதமாக அகத்திய நாமங்களும் உச்சரித்து அர்ச்சனை செய்து நீர் இல்லம் திரும்புகின்ற வேலைதனிலிருந்து அற்புத சுபிட்சம் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட நாள் முதல் உன்னை வந்து அடைய துவங்குகின்றது என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. அதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நல்நிலையாய் அகத்திய நாமங்களை உச்சரித்து எழுந்திருக்க தன் சயனம் கொள்ளப் போகும் துயில் கொள்ள வேலைதனிலும் அத்தகைய வேலைதனிலும் அகத்திய நாமம் உச்சரித்து எழுந்திருக்க சிவமகா வாழை சித்த நாமத்தோடு இணைந்தென்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் கூறி சுபிட்சம் துவங்குகின்றது. இறை சபை திருவடியை உன் திருவடி பற்றுகின்ற பொழுதென்று அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக.